இன்றைக்கி 2 நாளுக்கான லஞ்ச் பார்க்கலாம். உப்பு பருப்பு ரசம், அப்புறம் வந்து கீரை கடையில், பாவக்காய் வறுவல். உப்பு பருப்பு பண்ணுறதுக்கு ஒரு கை துவரம்பருப்பு, ஒரு கை வந்து பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், தக்காளி. இதில் தக்காளி மட்டும் தான் சேர்த்துக்கிறேன், புளி சேர்க்கல. மஞ்சத்தூள் கொஞ்சம், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இல்லைன்னா வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வந்து ஜீரகம், விளக்கெண்ணெய், தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில், சிம்மில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ரசத்துக்கு தக்காளியும் புளியும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டேன். கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு, 2-3 பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சம் வந்து வெந்தயம் எல்லாம் சேர்த்து கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ தக்காளியில் வந்து அந்த தோலை எடுத்துகிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கரைச்சி அந்த கோதெல்லாம் வந்து எடுத்து தூக்கி போட்டுருங்க. புளிப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சாம்பார் தூள், மஞ்சள் தூள், உப்பெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. புளிப்பு அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி ஊற்றிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு, 2-3 வரமிளகாய் கிள்ளி போட்டு நல்லா கருகுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல கோர்ஸா, மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி அதை போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கரைச்சி வச்சுக்க ரசத்தை ஊற்றிட்டு லாஸ்ட்டாக வேணுன்னா கொஞ்சம் சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். நுரைச்சி வந்தோடனே எடுத்து ஊற்றிக்கோங்க. வேணுன்னா கொத்தமல்லி இலை வந்து சேர்த்துக்கலாம். உப்பு பருப்புக்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில், சிம்மில் ஒரு விசில் விட்டிங்கன்னா சூப்பராக வெந்துடும். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து சைடில் அந்த கரண்டியில் அப்படியே லைட்டாக மசிச்சு விட்டிங்கன்னா தக்காளிலாம் சூப்பராக வந்து இதாயிரும். ரொம்ப கடையணும்னு இல்லை. தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, அப்புறம் வந்து ஜீரகம், பூண்டு, வெங்காயம், வரமிளகாவும் பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு பருப்பு எடுத்து ஊற்றிடுங்க. கொஞ்சம் வேணுன்னா ஒரு கொதிக்க விடலாம். கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி ஒரு கொதிக்க விட்டுக்குங்க. லாஸ்ட்டில் வேணுன்னா நெய், கொத்தமல்லி இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். வரமிளகாவும் வெங்காயமும் கொஞ்சம் கருகுனமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இன்னொரு லஞ்ச் மெனு பார்க்கலாமா? இது வந்து பாவக்காய் வறுவலும் கீரை கடையிலும். உங்களுக்கு என்னென்ன கீரை கிடைக்குதோ 8 வகை 9 வகை உங்களுக்கு எத்தனை ஐட்டம் கிடைக்குதோ அந்த கீரையெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஒரு கை பாசிப்பருப்பு, ஒரு கை துவரம்பருப்பு நல்லா கழுவிட்டு ஒரே ஒரு தக்காளி, பூண்டு, வெங்காயம், கொஞ்சம் மஞ்சத்தூள், விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ கீரையை நல்லா கழுவிட்டு அந்த மஞ்சத்தூள் தண்ணியில் வந்து அமுக்கி அப்படியே மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில், சிம்மில் ஒரு விசில் வச்சுக்கோங்க. பார்க்க ரொம்ப சிம்பிள். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருக்க மாதிரியே விட்டுக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தனி மிளகாத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு அப்படியே சிம்மில் வச்சு விட்டிங்கன்னா அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ வந்து கீரை குழம்பு தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, ஜீரகம், ஒரு வரமிளகாய், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கறிவேப்பிலை, லாஸ்ட்டாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்து அப்படியே கீரையில் இருக்க தண்ணி எடுத்து வச்சுட்டு அப்படியே அந்த கீரையை உள்ளே கொட்டிட்டு உப்பு சேர்த்து கடைஞ்சி வேணும்னா அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். குதிரைவாளி வைக்கிறதுக்கு 1 டம்ளர் குதிரைவாளிக்கு 2 இல்லைன்னா 2 டம்ளர் வச்சு அப்படியே வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து அப்படியே 2-3 விசில் விட்டிங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிடும். 2 விசிலே போதும். கீரை இந்த மாதிரி கடைஞ்சிட்டு அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். இல்லைன்னா அந்த தண்ணியை எடுத்து ரசம் வைக்கிறதுனா வச்சுக்கலாம். நீங்கள் அளவாக வச்சிங்கன்னா இதில் வந்து சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.